Hi everyone, this is Arul from here Thangamuthu IAS Academy. நம்ம civil cracks seriesல என்ன பார்க்க போறோம் அப்படினா டெய்லி ஒரு கான்செப்ட் வந்து பார்க்க போறோம். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா எக்ஸாம்ஸ்ல அதிகமா கேட்ட பாயிண்ட் ஆஃப் வியூல கான்செப்ட் அது ரிலேட்டடா கேட்ட POQ क्वेश्चंस ஃபுல்லாவே பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஃபைனஸ் மாடுலஸ். ஃபைனஸ் மாடுலஸ்னா என்ன அப்படினா வேற எதுவுமே இல்ல. ஒரு அக்ரிகேட்ல இல்ல சிமெண்ட் என்னதுனாலும் அது எவ்வளவு திக்னஸ் இருக்கு அப்படிங்கறத ஃபைண்ட் பண்றதா என்னது ஃபைனஸ் மாடுலஸ். ஃபைனஸ் மாடுலஸ் வந்து என்ன டெஃபினிஷன் அப்படினா இட் மே பி டிஃபைன் as the sum of cumulative percentage retained or each sieve divided by 100. அதாவது ஒரு sieve அனாலிசிஸ் தான் ஃபைனஸ் மாடுலஸ் கண்டுபிடிப்பாங்க. நம்ம sieve வந்து எவ்வளவு ரீடைன் ஆகுது அது cumulative retain வந்து divided by 100 இதான் ஃபார்முலா. அதுக்கு அடுத்து ஃபைனஸ் மாடுலஸ் ஃபைன் அக்ரிகேட் எப்படி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுன்னா நார்மலா sieve அனாலிசிஸ்ல அந்த sieve சைஸ் இந்த ஆர்டர்லாம் வச்சிருப்பாங்க. ஃபைன் அக்ரிகேட் அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து 4.75 mm, 2.36 mm, 1.18 mm, 600 மைக்ரான், 300 மைக்ரான், 150 மைக்ரான், 75 மைக்ரான் இந்த ஆர்டர்ல வச்சிருப்பாங்க. அதே கோர்ஸ் அக்ரிகேட் அப்படின்னா ஸ்டார்டிங்ல வந்து 80 mm, 40 mm, 20 mm, 10 mm, ஃபைனலா வந்து 4.75 mm இந்த ஆர்டர்ல வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க மேனுவலா அதை வந்து ஃபைன் அக்ரிகேட் கண்டுபிடிக்க ஷேக் பண்றாங்க அப்படின்னா 10 மினிட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அதை ஷேக் பண்ணுவாங்க. அது மெக்கானிக்கலா மிஷின்ஸ்ல வச்சு வைப்ரேட்டர் மூலமா யூஸ் பண்றாங்க அப்படின்னா 5 to 10 மினிட்ஸ் அந்த ரேஞ்சில் வந்து என்ன பண்ணுவாங்க வச்சுட்டு அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொன்றிலையும் எவ்வளவு ரீடைன் ஆயிருக்கு எவ்வளவு கிராம்ஸ் வந்து ரீடைன் ஆயிருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவாங்க. கால்குலேட் பண்ணி ஃபைனலா என்ன பண்ணுவாங்க கியூமுலேட்டிவ் எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் கியூமுலேட்டிவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி டிவைட் பை 100 இதானது ஃபைனஸ் மாடுலஸ் அப்படிங்கிறது. ஓகேவாப்பா? இந்த ஃபைனஸ் மாடுலஸோட ரேஞ்ச் என்ன ஆச்சுன்னா 1 to 11 வந்து இருக்கும். நார்மலா 11 அப்படிங்கிறது நமக்கு above 80 mm அப்படிங்கிறது 11. 1 அது ஃபைனஸ் மாடுலஸ் ஸ்கேல் வந்து 1 அப்படின்னா 150 மைக்ரான் அதாவது 0.15 mm சொல்லலாம். 2 அப்படின்னா 300 மைக்ரான், 3 அப்படின்னா 600 மைக்ரான், 4 அப்படின்னா 1.18 மைக்ரான், 5 அப்படின்னா 2.36 mm, 6 அப்படின்னா 4.75 mm, 7 அப்படிங்கிறது 10 mm, 8ங்கிறது 20 mm, 9ங்கிறது 40 mm, 10ங்கிறது 80 mm, 11ங்கிறது 80 mm above இதான் வந்து ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. நார்மலா ஃபைனஸ் மாடுலஸ் அப்படிங்கிறது ஃபைனஸ் மாடுலஸும் அக்ரிகேட்டும் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். இது இம்பார்ட்டன்ட் பா. கூற்று காரணம் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி கேட்கலாம். ஃபைனஸ் மாடுலஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அக்ரிகேட் சைஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இங்கேயே பார்த்தா நமக்கு தெரியும் ஃபைனஸ் மாடுலஸோட ஸ்கேல் என்ன இருக்கு 10 அப்படின்னா அக்ரிகேட் சைஸ் 80 mm. அதே ஃபைனஸ் மாடுலஸ் 3 அப்படின்னு சொன்னா அக்ரிகேட் சைஸ் 0.6 mm அல்லது 600 மைக்ரான் சொல்லலாமா? அப்ப ஃபைனஸ் மாடுலஸ் கூட கூட என்ன ஆகும் அதோட அக்ரிகேட் சைஸும் இன்க்ரீஸ் ஆகும். அது குறைய அக்ரிகேட் சைஸ் வந்து குறையும். அதான் சொல்றாங்க டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து ஃபைனஸ் மாடுலஸ் இண்டிகேட்ஸ் ஆவரேஜ் சைஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். பார்ட்டிகல் சைஸை வந்து மென்ஷன் பண்றது ஃபைனஸ் மாடுலஸ். இது வேற எதுவுமே கிடையாது. இது எங்க இந்த ஃபைனஸ் மாடுலஸ் ரேஞ்ச் என்ன வேல்யூ என்ன ஆச்சுன்னா ஃபைன் அக்ரிகேட் வந்து சாண்டுக்கு வந்து நார்மல் ரேஞ்ச் வந்து 2.3 ல இருந்து 3.1. 2.3 னா எங்க 2.3ங்கிறது அப்ராக்சிமேட்டா இங்க வரும். 2.3 ல இருந்து 3.21 வரைக்கும் இங்க இருக்கும். இந்த ரேஞ்சில் உள்ளதா சொல்லுவாங்க ஃபைன் அக்ரிகேட் சொல்லுவாங்க. ஓகேவா? அதே கோர்ஸ் அக்ரிகேட் அப்படின்னா 5.5 ல இருந்து 8 வரைக்கும். 5.5 னா இங்க இருக்கும். இங்க இருந்து 8 வரைக்கும் உள்ளதான்னு சொல்லுவாங்க கோர்ஸ் அக்ரிகேட்னோ. இங்க இருந்து இது வரைக்கும் உள்ளதா ஃபைன் அக்ரிகேட்னு சொல்லுவாங்க. இதுக்கு கீழே போற இன்னும் லோவா இருக்கிற அக்ரிகேட் ஃபைன் அக்ரிகேட். இந்த ரேஞ்ச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொரு டைம் பார்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைன் அக்ரிகேட்டோட ரேஞ்ச் என்ன ஃபைனஸ் மாடுலஸ் 2.3 ல இருந்து 3.1. இன்னொரு டைம் 2.3 ல இருந்து 3.1. அதே வந்து கோர்ஸ் அக்ரிகேட்டோட ஃபைனஸ் மாடுலஸ் 5.5 ல இருந்து 8. ஓகேவா? அடுத்து எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ்க்காக யூஸ் பண்றாங்க. யூனிஃபார்மிட்டி ஆஃப் அக்ரிகேட் எல்லாமே வந்து யூனிஃபார்மிட்டியா இருக்கும். செகண்ட் பாயிண்ட் வந்து கான்கிரீட் மிக்ஸ் ப்ரொபோர்ஷன். யூனிஃபார்மிட்டியா இருந்துச்சுன்னா கான்கிரீட் மிக்ஸ் ப்ரொபோர்ஷனுக்கு வந்து எவ்வளவு ஆட் பண்ணணும் என்ன தேவை அப்படிங்கிறது ஈஸியா கால்குலேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. தேர்ட் வந்து எஸ்டிமேட் த வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ. அக்ரிகேட் அதிகமாச்சு அப்படின்னா என்ன ஆகும் வாட்டர் ரேஷியோ வந்து கம்மியாகும். அக்ரிகேட் கம்மியாச்சுன்னா வாட்டர் கன்னு அதிகமாகும். அதனால வந்து எஸ்டிமேட் த வாட்டர் சிமெண்ட் ரெக்யர்மெண்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஃபைனஸ் மாடுலஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேவா? அதுல வந்து கேட்ட क्वेश्चंस ஃபர்ஸ்ட் क्वेश्चन if the finest modulus of sample of the fine aggregate is 4.3 finest modulus ஓட ஸ்கேல் என்ன 4.3 அப்படினா the mean size of particle is sample is between எந்த எதுக்கு இடையில இருக்கும் 4.3 எதுப்பா அந்த ஸ்கேல் எடுத்துக்கலாமா? இதுல 4.3 அப்படிங்கிறது இங்க வரும். இங்க தான் வந்து 4.3. அப்ப அது எதுக்கு இடையில இருக்கும் 1.8 க்கும் 2.36 க்கும் இடையில இருக்கும். 1.8 க்கும் 2.36. ஆன்சர்
1.8 2.36 ஆன்சர் டி. இப்படிதான் கேட்பாங்க. இதுல எதுனால உங்களுக்கு கேட்கலாம். அதே கோர்ஸ் அக்ரிகேட்டோட சைஸ் வந்து உங்களுக்கு வந்து 7.8 கொடுத்துருக்காங்க. அப்ப எதுக்கு எட்வீன்ல இருக்கும்னா 7.8னா இதுக்கு இடையில இருக்கும். அப்ப 10க்கும் 20 mm இடையில இருக்கும். அந்த மாதிரி எதுனால கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து இதுல இன்னொரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கேட்பாங்க. ஃபைண்ட் மாடுலஸ் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட் 2.6. ஃபைண்ட் மாடுலஸ் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட் 2.6. ஃபைண்ட் மாடுலஸ் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட் 6.8. ஃபைண்ட் மாடுலஸ் ஆஃப் கம்பைன்ட் அக்ரிகேட் ஃபைன் அண்ட் கோர்ஸ் அக்ரிகேட் சேர்ந்து வந்து அது வந்து 5.6 இருக்கு. The percentage of fine aggregate fine aggregate to coarse aggregate. Percentage of fine aggregate to coarse aggregate formula என்ன ஆச்சுன்னா R equal to P2 minus P minus P1 into 100 சொல்லலாம். ஓகேவா. இந்த R அப்படிங்கிறது என்ன ஆச்சுன்னா percentage of fine aggregate to coarse aggregate. P2 அப்படிங்கிறது P2 அப்படிங்கிறது fine modulus of coarse aggregate. P அப்படிங்கிறது combined aggregate fine modulus of combined aggregate. அதே மாதிரி P1 அப்படிங்கிறது fine modulus of fine aggregate. 1 அப்படிங்கிறது fine aggregate, 2ங்கிறது coarse aggregate, இந்த Pங்கிறது combined. இது percentage. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாமா. அப்ப P2 ஓட ரேஞ்ச் என்ன. இதான் P2, இது P1, இந்த combined அப்படிங்கிறது P. மூணுமே நமக்கு தெரியுதா. P2 ஓட வேல்யூ 6.8 மைனஸ் P வந்து 5.4 டிவைடட் பை P வந்து 5.4 மைனஸ் 2.6. இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இங்க கூட எழுதிக்கலாம். 6.5 இருந்து 5.4 மைனஸ் பண்ணா அங்க ஒரு 0.6 இருக்கு. அப்ப 6 இங்க ஒரு 0.8, 0.6ம் 0.8ம் 1.4 divided by இங்க வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இங்க ரவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 3க்கு 0.4 இருக்கு, பேலன்ஸ் 2.4, 2.4ம் 0.4ம் 2.8. இது வந்து 14 வாய்ப்புல 1, இது 2 டைம் போகும். 1/2 அப்படிங்கிறது 0.5 அப்படிங்கிறது ஆன்சர் சி தான் வந்து ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க 0.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேப்பா. ஃபைனஸ் மாடுலஸை பொறுத்தளவு இது மட்டும் பார்த்தா போதும், தாராளமா போதும். உங்களுக்கு ஃபைனஸ் மாடுலஸ்னா என்ன, ஃபைனஸ் மாடுலஸ்ல என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கு, அதோட ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத தெளிவாகவே பார்த்துடணும். இது என்ன அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஃபைனஸ் மாடுலஸ் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு வந்து 6.5 இருந்துச்சு அப்படின்னா, ஃபைனஸ் மாடுலஸ் ரேஞ்ச் 6.5 இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது எந்தெந்த எம்எம்க்கு இன்பிட்வீன்ல இருக்கும், என்ன ரேஞ்சுக்கு இன்பிட்வீன்ல இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி 100 சீரிஸ் வந்து பிளான் பண்ணிருக்கோம். இது ரெகுலரா உங்களுக்கு டெய்லியுமே ஒரு கான்செப்ட்ல இருக்கும். இந்த கான்செப்ட்லயே மோஸ்ட்லி வந்து 20 क्वेश्चंस மேல மேக்ஸிமம் வரும்பா. நீங்க பார்க்க போறது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான். அது தெளிவா பாத்தீங்க அப்படின்னா நம்ம டீ குடிக்கிற பிரேக்லயோ அந்த மாதிரி பார்த்தாலே வந்து என்ன பண்ணலாம், ஒரு 20 மார்க்ஸ் கிடைக்குது அப்படின்னா வேணாம்னு சொல்ல மாட்டோம்ல. அதனால தெளிவா பாருங்க, எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஃபர்தரா கண்டினியூ பண்ணவா வேண்டாமா அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது ஓகேவா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃபர்தரா கண்டினியூ பண்ணலாம்பா. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ so much.